முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு 3 மனைவிகள். முதல் மனைவி பெயர் பத்மாவதி, இரண்டாவது மனைவி பெயர் தயாளு அம்மாள், மூன்றாவது மனைவி பெயர் ராசாத்தி அம்மாள். முதல் மனைவி பத்மாவதிக்கு பிறந்தவர் நடிகராக இருந்த மூகா முத்து. இரண்டாவது மனைவி தயாளு அம்மாளுக்கு பிறந்தவர்கள் 4 பேர். அதில் 3 பேர் ஆண்கள், 1 பெண். மூகா அழகிரி, மூகா ஸ்டாலின், மூகா தமிழரசு மற்றும் செல்வி ஆகிய 4 பேரும் தயாளு அம்மாளுக்கு பிறந்தவர்கள். மூன்றாவது மனைவி ராசாத்திக்கு பிறந்தவர் கனிமொழி. தயாளு அம்மாளின் மூத்த மகன் மூகா அழகிரி. இரண்டாவது மகன் தான் தற்போது தமிழக முதல்வராக இருக்கும் மூகா ஸ்டாலின். மூகா அழகிரி குடும்பத்தோடு மதுரையில் வசித்து வருகிறார். இவருக்கு 2 பெண்கள், 1 ஆண். அவரது ஒரே மகனான துரை தயாநிதி தான் இப்போது பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக மாறியிருக்கிறார். துரை தயாநிதி Cloud9 என்று ஒரு சினிமா தயாரிப்பு கம்பெனியை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் மங்காத்தா என்கிற ஒரு புகழ்பெற்ற படத்தை தயாரித்திருக்கிறது. இந்த மங்காத்தா படத்தில் அஜித் குமார் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இது மாபெரும் வெற்றி பெற்று வசூலை வாரி குவித்தது. மற்றொரு படம் தமிழ் படம் என்கிற பெயரில் தயாரிக்கப்பட்டு காமெடி படமாக வெளிவந்தது. இந்த 2 படங்களையும் தயாரித்திருக்கிறார் துரை தயாநிதி. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரனான துரை தயாநிதிக்கு தற்போது 37 வயதாகிறது. திருமணம் ஆகிவிட்டது. இவருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரனும் மூகா அழகிரியின் ஒரே மகனுமான துரை தயாநிதி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் சென்னை வீட்டில் இருந்தபோது திடீரென்று மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில் கொண்டு சென்று சேர்த்தார்கள். அங்கே அவருக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாக கூறப்பட்டது. மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதால் துரை தயாநிதிக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அவருக்கு பேரலிஸ் என்று சொல்லப்படும் பக்கவாத நோய் தாக்கி இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தால்தான் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்று அவருக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறது சென்னை அப்போலோ மருத்துவமனை. ஆனால் இது பற்றி எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. மூகா அழகிரியின் குடும்பத்தாரும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தெரிவிக்கவில்லை. துரை தயாநிதிக்கு மூளையில் கட்டி ஏற்பட்டதாகவும் அவருக்கு நரம்பியல் நோய் தாக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் தான் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2023 வருட டிசம்பர் மாதத்திலிருந்து இன்று வரை அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருக்கிறார். அப்போலோவில் கிட்டத்தட்ட 4 மாதம் இவருக்கு சிகிச்சை தரப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக அவரை வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அப்போலோ மருத்துவமனை உயர்தர சிகிச்சை தர வல்லது. அப்படிப்பட்ட மருத்துவமனை அவரை டிஸ்சார்ஜ் செய்து சிஎம்சி மருத்துவமனையில் சேர்க்க உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. துரை தயாநிதியின் குடும்பத்தார் அவரை கொண்டு வந்து சிஎம்சி மருத்துவமனையில், வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இங்கேயும் அவர் ஐசியூவில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார். மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாலும் பக்கவாத நோய் ஏற்பட்டிருப்பதாலும் அவருக்கு சுயநினைவே இல்லை. கடந்த 4 மாதங்களாக துரை தயாநிதி சுயநினைவே இல்லாமல் இருக்கிறார். தமிழக முதல்வர் மூகா ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று துரை தயாநிதியை பார்த்து எப்படி இருக்கிறார் என்று விசாரித்து வந்தார். அதன் பிறகு வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கும் சென்று அவர் உடல்நிலை பற்றி விசாரித்து வந்திருக்கிறார் தமிழக முதல்வர் மூகா ஸ்டாலின். மூகா அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர். திமுகவிலும் இவர் மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். ஆனால் இப்போது மூகா அழகிரி கட்சியில் இல்லை. அவரை கட்சியில் இருந்து விலக்கி வைத்திருக்கிறது திமுக நிர்வாகம். மூகா அழகிரியும் அவரது மகன் துரை தயாநிதியும் திமுக தலைமைக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. அதோடு இல்லாமல் துரை தயாநிதி மீது கிரானைட் குவாரி வழக்கு ஒன்று நடந்து வந்தது. அந்த வழக்கு இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. அரசியல்வாதி விட்டு பிள்ளைகள் மீது வழக்குகள் நடந்து கொண்டிருப்பது வாடிக்கையான ஒன்றுதான் என்பதால் அது பற்றி இப்போது நாம் இங்கே பேச தேவையில்லை. அடுத்த வீடியோவில் அது பற்றி பார்த்துக் கொள்வோம். இப்போது மிகப்பெரிய பிரச்சனை, துரை தயாநிதியின் உடலுக்கு என்ன ஆயிற்று, அவருக்கு என்ன ஆயிற்று என்று மருத்துவர்களோ அவரது குடும்பத்தாரோ எந்தவித தகவலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க மறுக்கிறார்கள். அப்போலோ மருத்துவமனையும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிக்கையும் தரவில்லை. தற்போது சேர்க்கப்பட்டிருக்கும் வேலூர்
கிறிஸ்டியன் மருத்துவமனையும் எந்த விதமான அறிக்கையும் தரவில்லை. அவருக்கு எந்த விதமான சிகிச்சை தரப்படுகிறது, துரை தயாநிதிக்கு ஏற்பட்டிருக்கும் நோய் என்ன நோய், ஏன் அவருக்கு அந்த நோய் வந்தது, இந்த நோய் பரம்பரை நோயா அல்லது இவரால் ஏற்படுத்தி கொண்டதா என்றெல்லாம் எந்த விவரமும் தர மறுக்கிறது மருத்துவமனை நிர்வாகங்கள். அப்போலோ மருத்துவமனையும் அப்படித்தான் இருக்கிறது, வேலூர் சிஎம்சி மருத்துவமனையும் அப்படித்தான் இருக்கிறது. துரை தயாநிதி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு, கருணாநிதியின் பேரன், மு.க. அழகிரியின் மகன், தற்போது முதல்வராக இருக்கும் மு.க. ஸ்டாலினின் மகன். மு.க. ஸ்டாலின் துரை தயாநிதியின் சித்தப்பா முறை வருகிறார். அப்படி இருக்கையில் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை பற்றி, அவரது உடல்நிலை பற்றி எந்த தகவலும் தராமல் இருப்பது ஏன்? இதனால் பல்வேறு பொய் செய்திகள், அவதூறுகள், கற்பனை கதைகள் பரப்பப்படுகிறது. துரை தயாநிதி பற்றிய பல்வேறு அவதூறுகள் பரப்பப்படுகிறது. இவையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? துரை தயாநிதிக்கு ஏற்பட்டிருப்பது பரம்பரை நோயாக கூட இருக்கலாம். ஆனால் அது பற்றி ஏன் விவரம் தர மறுக்கிறார்கள் மருத்துவர்களும் அவரது குடும்பத்தாரும்? துரை தயாநிதி ஒரு விருந்தில், ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்டு அங்கே தரப்பட்ட ஒரு வகையான போதை மருந்தை எடுத்துக்கொண்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று அடித்து கூறுகிறார்கள் ஒரு சில யூடியூபர்கள். இது உண்மையா? உண்மையில் துரை தயாநிதிக்கு ஏற்பட்டிருப்பது எந்த விதமான நோய் என்பதை தெரிவிக்க வேண்டியது மருத்துவர்களின் கடமை. பொதுமக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு, துரை தயாநிதிக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது, அவருக்கு எந்த விதமான சிகிச்சை தரப்படுகிறது என்பதை தெரிவிக்க வேண்டியது மருத்துவர்களின் கடமை. துரை தயாநிதியின் குடும்பத்தாரும் இதை பற்றி தெரிவிக்க வேண்டும். அவருக்கு உண்மையிலேயே என்னதான் ஏற்பட்டிருக்கிறது? அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு நினைவு இல்லை, அவருக்கு மயக்கம் நிலையிலேயே இருந்து வருகிறார் துரை தயாநிதி. தமிழ்நாட்டின் உயர்ந்த மருத்துவமனையாக கருதப்படும் தனியார் மருத்துவமனையான அப்போலோவிலிருந்தே அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்றால் அவரது உடல்நிலைக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது? ஒரு நாள் 2 நாள் சிகிச்சை பெற்றிருந்தால் பரவாயில்லை. கடந்த 4 மாதங்களாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் துரை தயாநிதி. ஆகவே இது பற்றி விவரம் தர வேண்டியது மருத்துவர்களின் கடமை. அவரது குடும்பத்தாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இல்லை என்றால் பல்வேறு அவதூறு கருத்துக்களும், கட்டுக்கதைகளும், கற்பனை கதைகளும் பரப்பப்படும். அப்படித்தான் தொடர்ந்து துரை தயாநிதி பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அவருக்கு ஏற்பட்டிருப்பது நரம்பில் நோயா, மூளையில் கட்டி ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது போதை மருந்து உட்கொண்டதால் இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் விளக்க வேண்டியது மருத்துவர்களின் கடமை, அவரது குடும்பத்தாரின் கடமை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்போது அதிக அளவில் போதை மருந்து புழக்கம் அதிகம் இருக்கிறது. பல்வேறு இடங்களில் பல்வேறு உயர்தர நார்கோட்டிக் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. போலீசாரால் அவை பறிமுதல் செய்யப்படுகின்றன. ஏழை மக்களில் இருந்து பணக்கார மக்கள் வரை இந்த போதை நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த போதைக்கு அடிமையாகி பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மேட்டுக்குடி மக்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது, ஏழை மக்களுக்கும் இந்த போதை பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆகவே இது பற்றிய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது, இது பற்றிய உண்மை தகவலை வெளியிடாமல் இருப்பது மாபெரும் தவறு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கும் மருத்துவர்கள். அதிகார பீடத்தில் இருப்பவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு, ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு நபரின் மகனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பதால் இது பற்றிய தகவலை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டியது அவசியமாகும். எத்தனை நாளைக்குத்தான் இதை மூடி மறைத்துக் கொண்டிருப்பீர்கள்? அது பல்வேறு சந்தேகங்களை மக்களுக்கு ஏற்படுத்துகிறது. மீடியாக்காரர்களுக்கு அது தீனி போடுகிறது. பல்வேறு பொய் செய்திகளை அவர்கள் பரப்புகிறார்கள். மீடியாக்கள் பல்வேறு பொய் செய்திகளை பரப்புகிறார்கள் என்று கூறி அவர்கள் மீது குற்றத்தை சுமத்துவதுதான் வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இடம் தராமல் உண்மை நிலை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டியது மருத்துவர்களின் கடமை. அதோடு இல்லாமல் துரை தயாநிதியின் குடும்பத்தாரின் கடமை. அதை விரைவில் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போது துரை தயாநிதியின் உடலுக்கு, அவரது உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக, அவர் சீரியஸான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே உடனடியாக மருத்துவர்களும் அவரது குடும்பத்தாரும் இது பற்றிய தகவலை தெரிவிக்க வேண்டும், பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது அவர்களது கடமை. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.